இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல சாப்பிடுவோம். இவ்வளவு பெரிய தோசை ப்ரோ. இதுல கிரைம் பார்ட்னர் சாப்பிடுறது நல்லா இருக்கு ப்ரோ. வந்து ரொம்ப உடம்புல சாப்பிடுறேன். காய்ஸ் இஸ் திஸ் லொகேஷன். நாங்க எங்க வந்திருக்கோம் வந்து யாருக்குமே சொல்ல போறது இல்லை. இறங்கணும்னா தான் சொல்ல போறோம். நாங்க வந்து அந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். நாங்க எந்த இடத்துல இருக்கோம் நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து இறங்கின பிறகு தான் லொகேஷன் சொல்லுவோம். நாங்க வந்து ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். இப்போ எந்த ஏரியால இருக்கோம்னு தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து காலையில எல்லாரும் எழுப்பி விட்டாச்சு. இப்போ வந்து கரெக்டா நம்ம எங்க போறோம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிருக்கேன். நாங்க போய் இன்னைக்கு வேற மாதிரி தரமான சம்பவம் எல்லாம் பண்ண போறோம். இந்த பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி தரமான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சைடு ஏசி, இங்க ஏசி, சுத்தி ஏசி தான். பயங்கரமா என்ஜாய் பண்ணி இந்த ரைடை முடிச்சிட்டோம். ரைடுல டிராவல்ல முடிச்சிட்டோம். இன்னைக்குள்ள விளாக் வந்து உங்களுக்கு பயங்கரமா இருக்க போகுது. நம்ம எந்த ஏரியால இருக்கோம்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிவே கொடுக்க போறோம். இப்ப வீடியோ யார் எடுத்துருக்கோம் பார்த்தா நம்ம சாபி ப்ரோ தான். எல்லாரும் தூக்கு கரகத்துல இருக்காங்க. நைட்டு சரியான போதை இந்த ப்ரோ. நான் சேவர் ப்ரோ ராத்திரி அடிச்ச கட்டிங்க எப்படி அவரை காமிக்க ப்ரோ. அவர்ல நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா இதுக்கெல்லாம் ஒரு தரமான பிஜிஎம் போட்டோம். ஒரு வழியா நம்ம இடத்துக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கோம். இங்க வந்து நம்ம பயங்கரமான விளாக் எல்லாம் எடுத்து முதல் முறையா ரொம்ப தூரமா விளாகுக்காகவே வந்திருக்கோம். அப்படின்னு எல்லாரும் ஏமாத்துறோம். அப்படிதானே ப்ரோ? அப்படிதானே ப்ரோ? சுச்சியை தேடி சென்னைக்கு வந்திருக்கோம். சேவையர் மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. நம்ம இன்னைக்கு நிறைய இடத்துக்கெல்லாம் போவாங்க. போறது எல்லாமே விளாக்ல பயங்கரம் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம ரூம் புக் பண்ண போறோம். ரூமுக்கு தான் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு நீ விளாக் கண்டக்ட் பண்ணு. கைஸ் ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். நம்ம இங்க ரூம் எடுத்துருக்கோம். அது பயங்கரமா நார்மலா இருக்கு நமக்கு அந்த ரூம். அது போதும் நமக்கு. ரூம் பரவாயில்ல. இது வந்து எவ்வளோ 1500 1500 ஏசி ரூம் நல்லா தான் இருக்கு. ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு. நமக்கு போர் அடிக்கும். ரூம்ல வந்தோடனே ஸ்ப்ரே லக்கேஜ்லாம் இங்க எடுத்து வச்சிட்டோம். அப்பா இன்னைக்கு டே மஜாவா இருக்கு. இப்ப நம்ம வெளியே கிளம்பிடுவோம். ரூம் கண்டுபிடிக்க தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரூம் இப்பதான் கண்டுபிடிச்சோம். காலையில ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி போலாம். ஏன்னா இங்க ஒரு கடையும் இல்லை. எங்களுக்கு லொகேஷன் வர தெரியாது. புதுசா வந்து நாங்க இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். எங்க போலாம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி போடலாம். எங்க குறவா சாப்பாடு போடுறாங்க அங்க நம்ம போறோம். எங்க போயிருவோமா? எப்படி தெரியல. ஒரு ஆள் சாப்பிடுறது 260. நம்ம அதான் நம்ம முடிஞ்ச அளவு காசை கம்மி பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து 4 days இங்கே சர்வே பண்ண முடியும். 4 days பிளானு. பிளாக வந்து ஃபுல்லா பாருங்க. சென்னை வேணும். சென்னை வரணும்னா காசு வேணும் மக்களே. காசு ஒண்ணு நடக்காது. மினிமம் ஒரு 4000 2 daysக்கு. சரி நம்ம சாப்பிட்டுட்டு மிக கண்டிப்பா கொடுவோம். ஏமாத்திட்டாங்க. வடக்கன் செங்கலை பார்த்தோன்னா வடக்கன் வந்து ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிரியாணிக்கு ரேட்டு 250. அப்புறம் உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. நம்ம ஊர்ல எல்லாம் 110 ரூபாய்க்கு 1 கிலோ பிரியாணி கிடைக்குங்க. ஆனா சென்னையில 1 கிலோ கூட கிடையாது. ஒரு எவ்வளவு இருக்கும் அதுல தெரியல, குவான்டிட்டி தெரியல. இப்ப அடுத்த கடைக்கு என்ட்ரி ஆக போறோம்.